ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் இந்த 3வது வாரத்திலே இந்த உபவாச நாட்களிலே பிரியமான உபவாசம், கர்த்தருக்கு பிரியமில்லாத உபவாசத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களும் தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசத்தை குறித்து ஆண்டவர் வார்த்தை மூலமாக நம்மளோடு கூட பேசினார். ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இன்றைக்கு கர்த்தர் பிரியமுள்ள உபவாசமாய் நாம் தியானிக்க போகிறோம். அதே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, பசி உள்ளவன் உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம சொல்லுகிற இந்த வார்த்தை, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய், சிறுமைப்பட்டவர்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை நாம் கொடுக்கிறதும் தேவனுக்கு பிரியமான உபவாசம். அருமையான சகோதரி சகோதரியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் சகோதரிகளை, இன்றைக்கு கர்த்தர் இந்த உபவாச நாளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக பொருத்தனைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு நாம் சொல்லுகிற இந்த வார்த்தை, பசி உள்ளவன இருக்கிறவர்கள், சிறுமைப்பட்டவர்களை, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய், அவர்களை தாங்குகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமான உபவாசமாயிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுது, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். அது மாத்திரமில்லை, 36வது வசனம் சொல்கிறது, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், வியாதியிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது, நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எல்லாவற்றையும் எனக்கு நீங்க தாங்கினீங்க, உதவி செய்தீங்க என்று சொல்லி அங்கே பார்க்கும்போது, அப்பொழுது 39வது வசனம் சொல்லுது, எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாகவும் காவலில் இருக்கிறவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். 40 அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியர்களில் எதற்காக அவர்களுக்கு செய்தீர்களோ அது எனக்காகவே செய்தீர்கள். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காரணங்களில் அவரே நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற அந்த பாடம், சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்வர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே தான் சங்கீத மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? மாயக்காரரும் அப்படியே சிநேகிக்கிறார். நாம் நேசிக்கிறவர்களே நேசித்தான் பலன் என்ன? இன்னைக்கு அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த உபவாச நாட்களிலே கற்றுக் கொடுக்கிற நமக்கு ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், உன் சத்துருவை சிநேகி, உன் சபிக்கிறவர்களை ஆஸ்வதி, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இந்த உபவாசத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம். 48வது வசனம் 5ஆம் அதிகாரம் 48 சொல்லுகிறது, ஆகையால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருப்பீர்கள். பூர்ண சற்குணர், நல்ல குணமுள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது சந்தோஷமாய் கொடுக்கிறவர்களாய் நீங்களும் நானும் நாம் இருக்க வேண்டும். 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, 36வது வசனம் சொல்லுகிறது,
சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். பட்டணம் தோறும் 36 அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களாய் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அவர் மேல் மனதுருகினார். சிறுமைப்பட்டவர்களாய் இருந்தார்கள். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நம்மளை பதிலாக்கி அளிக்கிற தேவன் இன்னைக்கு கர்த்தர் நாம் சொல்லுகிற இந்த உபவாச நாட்களிலே திரளான ஜனங்கள் தோய்ந்து போயிருந்தார்கள். வறுமையில் இருந்தார்கள். அநேக போராட்டத்தில் இருந்தார்கள். அவர்களை பார்த்து மனதுருகினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உபவாச நாட்களிலே நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கிறவர்களாய், சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நாம் வஸ்திரத்தை கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்தும்படியாக, அது பூரணமான அன்பை நாம் செலுத்தும் பொழுது இந்த உபவாசம் கர்த்தருக்கு பிரியமான உபவாசமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை பார்க்கிறோம். யோப்பா பட்டணத்திலே தபித்தாள் என்ற ஒரு பேருள்ள சிஷ்யை இருந்தாள். அவள் நற்கிரைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். அங்கே பார்க்கும்போது தபித்தாள் என்ற ஒரு சகோதரி, அவள் அங்கே அந்த பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் அநேகருக்கு அவள் நற்கிரைகளை செய்தாள், தான தர்மங்களை மிகுதியாய் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாளிலே அவள் வியாதிப்பட்டு அவள் மரணம் அடைந்தாள். அப்போது பேதுரு அந்த இடத்துல போன போது அங்கே சூழ்ந்தவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் அப்போது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களோடு இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களை காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அநேக விதவைகள் அங்கே தொற்காலுடைய அந்த காரியங்களை பார்க்கும்போது அந்த சகோதரி அநேக சிறுமைப்பட்டு தோய்ந்து போயிருந்த விதவைகளுக்கு அவள் தான தர்மங்களை செய்தாள். வஸ்திரங்களையும் அங்கிகளையும் அவள் கொடுத்து அவர்களை ஆதரித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோமே. இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரி, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ தோய்ந்து போயிருக்கும் போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகினார். அவர் மேல் மனதுருகினார். அதே போல தபித்தாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது விதவிகளுக்கு அவள் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் கொடுத்து அவளை போஷித்தாள் என்று சொல்லி பார்க்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு வனாந்தரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, வாய்க்காலில் தண்ணீர் ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்வாதத்தை இந்த உபவாச நாட்களில் நீங்களும் நாம் உண்மையாய் நாம் அனுசரிக்கும் பொழுது கர்த்தர் நம் குடும்பங்களை அவர் ஆஸ்வதிக்கிறார். ஆகவே தான் இங்க பார்க்கும்போது மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது மத்திய சுவிசேஷம் 25:23வது வசனம் 25:23வது வசனத்திலே பார்க்கும்போது அங்கே காணப்பட்ட அந்த வார்த்தை மத்திய 25:23-33 பார்க்கும்போது அங்கே பசியாயிருந்தேன், தாபமாயிருந்தேன், நான் உதவி செய்தீர்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளையும் அவர் பிரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது 33ஆம் அதிகார வசனத்தை செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்தினார். அங்கே பார்க்கும்போது அப்போது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நாம் மற்றவர்களுக்கு நாம் செய்கிற அந்த உதவி, மற்றவர்களுக்கு நாம் செய்கிற அந்த தான தர்மங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் போது அந்த உபவாசம் பிரியமான உபவாசமாக இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் அந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 8வது வசனம் சொல்லுகிறது, அப்போது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவான் சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும்,
கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே சொல்லும். சுகமாடு சீக்கிரத்தில் துளிக்கும். இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் ஏறெடுத்துக்கிற பொருத்தனைகள் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே இந்த 40 நாளிலே நம் வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை கர்த்தர் செய்கிற அந்த வார்த்தை உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நாம் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நீ கற்றுக் கொடுத்ததாக நான் பசியா இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க, காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீங்க. நீ சிறில் எதை செய்தீரோ அது எனக்கே செய்தீர்கள். தோய்ந்து போய்ந்தவர்களுக்கு மனதுருகின தேவன் அன்னைக்கு தப்பித்தால் ஆண்டவரே அப்பா விதைகளுக்கு ஆண்டவரே தான தர்மங்களை செய்தது போல இந்த உபவாச நாட்களிலே நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு பிரியமான காரியங்கள் செய்ய முடியாது. செய்யும் போது ஆண்டவரே எங்க சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கவும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.